முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். விவரங்கள். பாகிஸ்தான் நேற்று இரவு அத்துமீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், வான்வழியாகவும் தரை வழியாகவும் நடத்தப்பட்ட தாக்குதலை முற்றிலுமாக முறியடித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பிரதமர் மோடியுடன் சந்தித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு முன்னதாக முப்படைகளினுடைய தளபதியை சந்தித்து முப்படைகளுடைய தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஒரு ஆலோசனை வந்து மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில எந்த மாதிரியான நடவடிக்கைகள், இந்த முறியடிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு நடத்தப்பட்டது, நேற்று எத்தனை இடங்களை குறிவைத்தவர்கள் தாக்குதலுக்கு முயன்றார்கள், அதற்கு எப்படி வான் பாதுகாப்பு அமைப்பும் மற்றும் இந்திய ராணுவமும் விமானப்படையும் கடற்படையும் அதற்கு உரிய தாக்குதலை கொடுத்திருக்கிறது என்று அந்தந்த படைகளினுடைய தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு விளக்கியிருந்தார்கள். தற்பொழுது ராஜ்நாத் சிங் இதனை தொடர்ந்து பிரதமரை சந்தித்து இது குறித்து விளக்கி வருகிறார். இதில் எதுவும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, பாகிஸ்தானிற்கு நாம் நடத்திய தாக்குதல்ல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எந்த இடங்களில் எல்லாம் அந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கும் அவர்களுக்கு உரிய பதிலடியை கொடுப்பதற்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி அது குறித்த தகவல்களுடன் தற்போது பிரதமரை சந்தித்து அதை விளக்கமளித்து வருகிறார். நேற்று இரவு பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடியை கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு முன்பாக பிரதமருடன் பாதுகாப்பு ஆலோசகர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படையினுடைய தளபதிகள், முப்படையினுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் உட்பட அனைவருமே இந்த ஆலோசனையில் ஈடுபட்டார்கள்.